வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் தொடர்ந்து பதிவுகள் போடணும்னு எவ்வளோ முயற்சி செய்கிறேன். ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு இடைஞ்சல் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அமைதல் அதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? இருந்து தான் நிறைய சொற்கள் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அம்னா தான் அம்மா, அம்னா தான் அழகு, இருந்து தான் அம்பு, அன்பு, அப்புறம் அமல்னா போர், தூயவன், இந்த சொற்கள்லாம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இந்த சொற்களுக்கெல்லாம் சான்று இல்லாமல் நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் கேள்வி கேட்குறாங்க. உண்மையாக சொல்லணும்னா சான்று நான் தனியாக கொடுக்க வேண்டியதே இல்லை. நம்மளுடைய திரு தேவநேய பாவாணர், இவர் தான் உண்மையிலேயே தமிழ் தாத்தாவாக இருந்திருக்க வேண்டியவர். அது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவரை அவங்க தமிழ் தாத்தாவாக வைக்கல. அவர் எப்பேற்பட்ட நூல்கள்லாம் படிச்சுட்டு வேர்ச்சொல் கட்டுரைகள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் பாருங்க. அந்த நூலில் தான் அவர் எந்தெந்த நூலில் இந்தந்த சொற்களுக்கு அதாவது அந்த சொல்லலாம் பயன்படுத்தி அவங்க பண்டைய இலக்கண நூல்கள், இலக்கிய நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சான்றோடு கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி உங்களுக்கு ஐயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக திரு தேவநேயர் அவர் எழுதின வேர்ச்சொல் கட்டுரைகள் இந்த நூலை வாங்கி படித்து பாருங்கள். அப்படிங்கிற வேர் சொல்லேருந்து எத்தனை சொற்கள் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பதிலே பார்த்தோம். இருந்து தான் இசைவு சொல் வருது. இருந்து அம்மு, அமைவு, அம்மா, அன்பு, இந்த சொற்கள்லாம் பிறந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இருந்து தான் ஆம் அப்படிங்கிற சொல்லும் பிறக்குது. ஆம்னா என்னன்னாக்கா நீரை குறித்த சொல்லாக இருக்குது. ஆம்னா எப்படி நீர் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இங்கே பாருங்கள், ஆம் அப்படிங்கிறது நீர், இருந்து ஆம்ங்கிறது நீரை குறித்த சொல். அப்படிங்கிறதுக்கு விளக்கம் அவர் எப்படி கொடுத்துருக்காருன்னா, ஆமிழி அணிமலை அப்படின்னு கலித்தொகையில் 48வது பாடலில் ஒரு வரி வருது. அது தவிரவும் பூமறு தேன்பட்டு புனுகு சவ்வாது ஆம் அழன் மற்று அப்படின்னு சொல்லி நீதி வெண்பால ஒரு வரி எடுத்து மேற்கோள் காட்டியிருக்காரு. இந்த வரிகள் மூலமாக நாளும் நீர் தான், நாளும் நீர் தான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆம்ங்கிற சொல்ல இருந்து தான் ஆம்பல், நம்மளுடைய அள்ளிலாம் இருக்குது பாருங்கள், நீரில் வளரக்கூடிய தாவரம் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு ஆம்பல்னு ஒரு பெயரும் இருக்குது. தீவக சிந்தாமணி 492வது பாடலில் ஆம்பார் புடவர் மகளோ அப்படின்ற வரியில் அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கார் அப்படின்னாக்கா, நீரால் வளம் ஏற்படுவதால் அழகு தோன்றும் அப்படிங்கிற ஒரு ஓமையை அந்த இடத்துல அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆம்னா அப்போ நீருன்ற பொருள் வருது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. உயிர்கள் தோன்ற நீர் வேண்டும், நீரினால் அழகு உருவாகிறது அப்படிங்கிற மேன்மையான பொருள் தந்திருக்கிறாங்க. எவ்வளோ உண்மையில். மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.